மருத்துவ சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பூழகிரி வடமலையான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மதுரை வடமலையான் மருத்துவமனையின் இயக்குனர் இந்த மருத்துவர் மருத்துவ சேவை புரிந்து வருகிறார். இந்த புகழகிரி வடமலையான் அவர்கள் இன்றைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அறங்காவல் குழுவின் உறுப்பினராக இருக்கின்றார். அந்த உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த அறப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நமது அரட்டையரங்கம் மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடிய நோயாளிகளுக்கான இலவச சிகிச்சையை 2 நோயாளிகளை தேர்ந்தெடுத்தால் கூட அந்த நோயாளிகளுக்கான அந்த மருத்துவ சிகிச்சைக்கான செலவை தாம் ஏற்றுக்கொள்வதாக இந்த மேடையிலே அறிவித்திருக்கின்றார். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்துகின்றேன். எந்த சித்திரை திருவிழா இந்த மதுரை மண்ணிலே மிக பிரசித்தியாக நடைபெறுமோ அந்த சித்திரை திருவிழாவிலே 4.5 வயதாக இருக்கும் போது இந்த ஒரு பெண் லட்சுமி என்ற இந்த பெண் தொலைந்து விட்டார். அந்த லட்சுமியை மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம். வா வா, நல்லா இருக்கியா? தன் தாய் தந்தையை விட்டு பிரிந்து விட்டார். அப்படி பிரிந்த பிறகு இவர் புதுக்கோட்டையில் நடந்த அரட்டை அரங்கத்திலே 2006 புதுக்கோட்டையில் நடந்த அரட்டை அரங்கத்திலே எங்களிடத்தில் வந்து என்னுடைய தாய் தந்தையை பிரிந்து விட்டேன், எங்க அப்பா அம்மாவுடன் நான் சேர வேண்டும் என்று துடித்து கண்ணீர் வெடித்து கதறி அழுதார். அந்த அரட்டையரங்கத்தின் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இன்றைக்கு இந்த பெண் தன்னுடைய தாய் தந்தையோடு இன்றைக்கு இணைந்திருக்கின்றார். குடும்பத்தோடு அவர் சேர்ந்திருக்கிறார், மகிழ்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இவர் இன்றைக்கு இந்த லட்சுமி என்ற பெண் +2 முடித்துவிட்டு இன்றைக்கு தான் ஒரு பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் சன் டிவியினுடைய அரட்டையரங்கத்திடம் வந்து தான் படிக்க வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தினார். ஆக இவர் பட்டப்படிப்பு படிப்பதற்காக அந்த ஒரு செமஸ்டருக்கான கிட்டத்தட்ட அவர் படிக்கிறதுக்கு 20,000 ரூபாய் செலவாகுது. அதனுடைய முதல் செமஸ்டருக்கான அந்த காசோலையை 3,700 ரூபாயை சன் டிவியினுடைய அரட்டையரங்கமும் SR பல்கலைக்கழகமும் இணைந்து அந்த பெண்ணுக்கு வழங்குகின்றோம். வாழ்த்துக்கள். லியோ டால்ஸ்டாய்னு பெரிய எழுத்தாளர். அவரோட ஒரு புத்தகத்தை படிச்ச காந்தியடிகள் ரொம்ப பிடிச்சு போய் டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதுறாராம். டால்ஸ்டாய் அவர்களே, உங்களுடைய புத்தகம் மிகவும் அற்புதமா இருந்துச்சு. அதில் துன்பம் செய்தவர்களுக்கும் இன்பத்தை செய்யும் சொல்ற வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காராம். அதுக்கு டால்ஸ்டாய் மறு கடிதம் எழுதுறாரு. காந்திஜி அவர்களே, உங்களுக்கு பிடித்த இந்த வரிகளை இந்தியாவில் உலக பொதுமுறையில இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் உலக பொதுமுறையில தான் இருந்து எடுத்தேன்னு சொல்லும் போது காந்தியடிகள் சொன்னாராம், எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சு தான், அதை தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும், ஏனெனில் அப்போதுதான் திருக்குறளை முழுசா படிக்கணும்னு சொன்ன அந்த நாட்டில் பிறந்துட்டா சாபம் சொல்ல முடியும். டால்ஸ்டாய் பத்தி சொன்னான் அந்த பையன். டால்ஸ்டாய் ரஷ்ய விஞ்ஞானி. எங்க செத்து கிடந்தான் தெரியுமா? ரயில் அடியில் செத்து கிடந்தான். செத்து கிடந்த உடனே அவனுடைய பாக்கெட்டை போய் சோதிக்கும் போது பாக்கெட்டில் ஒரு கடிதம் வச்சுருந்தான். அதை படித்து பார்க்கும்போது என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? தயவு செய்து என் பிணத்தை என் மனைவியிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். டால்ஸ்டாய் யாரு? காந்தியினுடைய குருநாதர். அதனால் இந்த நாட்டில் திருமணங்கிறது ஒரு சாபம். ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொல்றாங்க, இந்திய வம்சாவளியான அமெரிக்க குடிமகனை கட்டிக்கிட்டு அந்த அமெரிக்கால குடியுரிமை வாங்குற இடத்துல அந்த எம்பசில இன்று முதல் நான் அமெரிக்க பிரஜை என்று உறுதி அளிக்கிறேன் சொல்லும் போது அந்த அக்கா அழுதாங்களாம். ஏன் கேட்டதுக்கு சொன்னாங்களாம், அவங்க என் தாயை விட்டு வரும் பொழுது கூட எனக்கு அந்த ஏக்கம் இல்லை, என் தாய் நாட்டின் வளமைக்கும் செழுமைக்கும் பெருமைக்கும் உரிய ஒரு குடிமகனா நான் இல்லைன்னு நினைக்கும் போது அப்பதான் நான் இந்திய நாட்டின் வரத்தை நினைச்சு சாபமா நினைக்கிறேன்னு சொன்னேன். அந்த நாட்டில் பிறந்துட்டா சாபம்னு சொல்றீங்க? முதுமை சாபம்யா. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லுக்கனியும் முன்னர் இணைக்கும் பின்னர் கசக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? ஐயா, ஒரு வீட்டில் தாத்தாவும் பாட்டி இருந்துட்டா 10 லட்சம் புத்தகத்துக்கு சமம். அதாவது நடமாடக்கூடிய பல்கலைக்கழகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் நடமாட முடியாத பல்கலைக்கழகம். இன்னைக்கு அந்த நூல்களையில நம்ம நூலகங்கிற வீட்டில் வச்சுக்காம இடக்கடங்கிற முதியோர் இல்லத்தில் போகிறோமே, அந்த முதுமையை தானே நான் சாபம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா, ஒரு ட்ரெயினில் 3 நாட்டுக்காரனும் போனானா. அப்போ ஒரு நாட்டுக்காரன் என்ன பண்ணானா, இவங்க 2 நாட்டை கூட நம்ம தாண்டா சிறந்ததுன்னு காட்டணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் நாட்டிலேயே விலை உயர்ந்த ஒன்றை தூக்கி வெளியில் போட்டானா. கேட்டானா இவன், எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னானா.
உடனே அவன் சொன்னானா, ஐ டோன்ட் கேர், இது எங்கள் நாட்டில் நிறையா இருக்குது அப்படின்னானா. உடனே இதை பார்த்த இன்னொருத்த என்ன பண்ணானா, இவன் நாட்டை உயர்த்தி காட்டிட்டான், நம்ம சும்மா இருக்கக்கூடாதுறான்ட்டு இவன் நாட்டிலே உயர்ந்த உன்னை தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே போட்டானான். உடனே இந்தியாக்காரன் உட்காந்துருந்தானா, அவன் கேட்டானா, ஏண்டா அவன் பண்ண முட்டாத்தனத்தையே நீயும் பண்ணுன அப்படின்னானா. அதுக்கு அந்த நாட்டுக்காரன் சொன்னானா, ஐ டோன்ட் கேர், இது எங்கள் நாட்டில் நிறையா இருக்குன்னானா. பார்த்தான் இந்தியாக்காரன், ஒன்றும் பண்ண முடியல, இவங்க 2 நாட்டை விட நம்ம நாட்டை தாண்டா பெருசாக காட்டணும் முடிவுன்னுட்டு பக்கத்தில் இந்த கிளவையை பிடிச்சி கிளவி விட்டான். அவங்க கேட்டான், எதுக்குடா அந்த கிளவையை தள்ளி விட்டு, ஐ டோன்ட் கேர், இது எங்கள் நாட்டில் நிறையா இருக்குன்னானா. ஐயா, இப்படி ஒரு முதுமையை புரிஞ்சு கொள்ள முடியாத இளைஞர்கள் இருக்கையில் இந்த இந்திய மண்ணில் அந்த முதுமை சாபம் தானங்க ஐயா. ஐயா, மகாபாரதத்தில் கர்ணனும் அர்ஜுனனும் எதிராக நிற்கிறாங்க. அப்போ அர்ஜுனன் வில்ல ஏவுறான் கர்ணனை கொல்றதுக்காக. முகத்தை பார்க்குறான் தர்மம் மாதிரி தெரியுது, மார்பை பார்க்குறான் பீமனுடைய மார்பு மாதிரி தெரியுது, காலை பார்க்குறான் குந்தி தேவியினுடைய கால் மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியலை. உடனே ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே நின்றான். உடனே தர்மம் சொன்னான், ஏண்டா ஒரு கர்ணனை கூட உன்னால் கொல்ல முடியல, நீ வில்லுக்கு பேர் போனவனை எதுக்குடா சொன்ன அப்படின்னு நான் தர்மன். ஆனால் அர்ஜுனனுடைய சபதப்படி என்னன்னா, தன்னுடைய வில்லை எவன் பழிக்கிறானோ அவனை கொல்லணும். இப்போ என்ன பண்ணணும், தர்மனை இவன் கொல்லணும். ஆனால் தர்மன் அண்ணன் ஆயிட்டான். உடனே கண்ணங்கிட்ட கேட்டான், கண்ணா இவன் என் அண்ணன், நான் கொல்லணும், ஆனால் அவன் சாகக்கூடாது, ஒரு வழி சொல்லு அப்படின்னா. உடனே கண்ணை சொன்னா, நீ அவனை எப்படி கூப்பிடுவ, வாங்கன்னு கூப்பிடுவேன் அப்படின்னா. நீ அவனை ஒரே ஒரு முறை பா அப்படிங்கிற அவமரியாதை சொல்லா கூப்பிடு, அது ஒரு கொலைக்கு சமம். நானே அப்பனா இன்னைக்கு இந்த இந்திய திருநாட்டில் எத்தனை முதியோர்கள் எத்தனை வீட்டில் கொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. அப்படிப்பட்ட முதுமையை தான் நாங்கள் சாபம்னு சொல்கிறோம். வரம்னா நமக்கு ஒன்று கிடைச்சி அதனால நம்மளோட மனசு மகிழ்ச்சி அடைஞ்சி வாழ்க்கையை வளப்படுத்தணும், அதுதாங்க வரம். சாபம்னா காலம் ஃபுல்லாக கண்ணீர் மட்டும்தான் விடுவான், மூளையில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பான், முட்டி முட்டி முன்னேற பார்ப்பான், முன்னேறவே முடியாது. அதுதாங்க ஐயா சாபம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், வரம் என்று சொன்னால் இறைவன் கொடுத்த அருளால் இந்த பூமிக்கு பிறவியாய் வரோம் வரோம் வரோன்னு வரம, அது வரம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னானே, மானிடராய் பிறப்பதே அரிது என்று சொல்கிறேன். நாயாக பிறந்திருந்தால் எண்ணிய எண்ணத்தை உரைக்க கூட முடியாது, குறைக்கத்தான் முடியும். ஆக இன்றைக்கு அரட்டை அரங்கத்திலே நின்று உரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுவே ஒரு வரம் அல்லவா? ஆனா வரத்துக்குள்ளேயும் ஒரு சாபம் இருக்கு பாருங்க, அதுதாங்க ஐயா நாங்களா பொண்ணா பிறக்கிறது. இங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் பொண்ணா பிறந்தது வரேன்னு. ஆனா இந்த மேடையை விட்டு கீழே இறங்கி போனா ரகசியமா சொல்லுவாங்க எங்க கிட்ட மட்டும், நான் பொண்ணா பிறந்தது சாபம்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. நாங்களும் நினைச்சுக்கிறோங்க ஐயா, நான் அன்பால அன்னை தெரசா மாதிரி இருக்கணும், வீரத்தால ஜான்சி ராணி மாதிரி இருக்கணும், இல்லைன்னா லேட்டஸ்டா அருந்ததி மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அருந்ததி மாதிரி இருக்கணும் நான் நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல போகும்போது எந்த தீயை வச்சு என் மூஞ்ச பொசுக்குவானே தெரியாது. அப்படியாப்பட்ட பொண்ணா பிறந்ததான் என் சாபம்னு சொல்றேன். ஒரு பொண்ணு பிறந்தா தகப்ப என்ன சொல்லுவான் தெரியுமா, பையன் பிறந்தானா இவன் என்னை வாழ்க்கையில சத்தியமா இவன் கவனிக்கவே மாட்டான், ஆனா ஒரு பொண்ணு பிறந்தானா என்னோட கடைசி வாழ்நாள் வரைக்கும் வச்சு காப்பாத்துவான்னு சொல்லி பாத்தியா, அப்படியாப்பட்ட பொண்ணை போய் வரோன்னு சொல்லி சொல்ற விட்டு போட்டு சாபம்னு எப்படிமா நீ சொல்ற? திருமணங்கிறது ஒரு சாபம். ஏன்னா திருமணங்கிறது அலிபாபாவும் 40 திருடர்களும் வாழ்கிற ஒரு குகை மாதிரி. உள்ளே போனவன் வெளியில் வர்றதுக்கு தவிக்கிறான், வெளியில் இருக்கிறவன் உள்ளே போகிறதுக்கு தவிக்கிறான், துடிக்கிறான். இந்த பையன் அருமையாக சொன்னிச்சு. இந்த பையன் மாதிரி உள்ள பையன் நேற்று என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், சார் ஒரு சந்தேகம் சார்னா என்னன்னு, நாய் ஏன் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டே போகுதுன்னா, அதை ஏன்டா என்கிட்ட கேட்குற நாய்கிட்ட போய் கேள்றான்னு. அவன் சொன்னான் அதனால தான் சார் உங்ககிட்ட கேட்டான்னா. எவ்வளவு விவரமா இருக்கா. இப்போ குடும்பம் எப்படி இருக்குது, சில குடும்பம் நல்ல குடும்பங்கள் இருக்குது, நான் வரவேற்கிறேன். பொழுது போனால் 6 மணிக்கு மேலே 11 மணி வரைக்கும் தொலைக்காட்சி முன்னால் உட்காந்துக்கிட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய கணவன் வந்தால் யாராவது கவனிக்கிறாங்களா? பசியோடு 8-9 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே என் வீட்டில் டிவி பார்க்குற ஒரு கிழவி என் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறா, உன் வீட்டில் கண்ட கண்ட நாயெல்லாம் நுழையுதுங்கிறான். அதுக்கு என் வீட்டில் சொல்கிறா, இல்லை எங்கள் வீட்டு நாய் தான், நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள். என்னடா பண்ணுறது, பசிக்குது, சாப்பிடணும்,
வீட்டுக்காரியை கூப்பிட முடியாது. சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அங்கே உள்ள ஒரு அம்மா சொல்லும், சத்தம் போட்டு பேசுகிறான் பார், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்பா. அதனால சமயக்கட்டில் நின்று கட்டின பொண்டாட்டியை, சொந்த பொண்டாட்டியை கூப்பிட்றேன் பாருங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்குறான் என் வீட்டுக்காரி. என்ன புண்ணாக்கு பயிலன்னு மாதிரி கேட்குறான். நான் வெக்கத்தை விட்டுட்டு பசிக்குது வா சாப்பாடு போடுனேன். என் வீட்டுக்காரி ஒரு ரிப்ளை கொடுத்தா பாருங்க, போட்டு தின்னுங்கிறான். லைட்டையும் போடக்கூடாது, நான் சாப்பிடணும். உள்ளே போய் பார்த்தா ஏதோ பழைய சோறு மாதிரி கடந்து எடுத்து அடிச்சுட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே மாடு பால் கறக்கிற பையன் அம்மான்னு சத்தம் போட போனான். போடாதரா, நான் சத்தம் போடாமல் போய் தான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன், என்ன வேணுண்ணே. உள்ளே பருத்தி கொட்டை ஊற போட்டிருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் தேவையில்லைன்னா. நான் உள்ளே போய் பார்க்குறேன், பருத்தி கொட்டையை காணோம், பழைய சோறு தான் இருக்குது. இருட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பருத்தி கொட்டையை தின்னுவிட்டேன். இன்னும் புண்ணாக்கு தின்ன ஆள்லாம் நிறையா இருக்குது. இது குடும்பமா? கணவனை வேண்டாம். பருத்தி கொட்டைக்கும் பழைய சோறுக்கும் இருட்டில் தெரியாம இருக்கலாம், கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், வாயில அள்ளி வச்சப்ப நாக்குக்கு தெரியணும்ல, அதுவே தெரியாத நீங்கள்லாம். அதாவது வேதனையில் சாப்பிடும் போது நாம் எது சாப்பிட்றோம்னு நமக்கே தெரியாது. இருந்தாலும் பருத்தி கொட்டை தின்னது ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. எதை கேட்டாலும் என் வீட்டுக்கார் எதை சொன்னாலும் தலையை ஆட்டுறேன். ஏன்னா அந்த பருத்தி கொட்டை தின்னதுனால். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், திருமணம் சாபம் இல்லாமல் வரமாக இருக்கணும்னா கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும். திருவாரூரில் பிறந்த ஒரு பெரியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கா. அவர் மனைவியோட வாழ்ந்த வாழ்க்கை, அவர் கடைசியாக எழுதின முதுமையின் உளறல்ன்ற புத்தகத்தை யார் படித்தாலும் அந்த குடும்பத்தை நல்லா நடத்தலாம். என்ன நடந்தது தெரியுங்களா? ஒரு சம்பவம். சுதேசமித்திரம் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கார், தேசபக்தி கட்டுரையை படிச்சுக்கிட்டு இருக்கார். அவங்க வீட்டுக்காரமா ஒரு கண்ணாடி டம்ளரை கொண்டாந்து ஓரத்தில் வச்சுட்டு பால் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இவர் தேசபக்தி கட்டுரை இந்த பக்கம் இருந்ததை பரட்டி பார்க்கும்போது அப்படி கைப்பட்டு அந்த கண்ணாடி டம்ளர் கீழே ஒடிஞ்சு உடஞ்சிருது. உடனே அந்த அம்மா அங்கேருந்து ஓடி வந்து, பால் வச்சுருக்கேன்னு சொல்லாமல் போயிட்டேன், நான் தான் பாவி, தப்பு என்னது தான் அந்த அம்மா சொன்னாங்க. இவர் சொன்னார், அன்பாக கொண்டாந்து மனைவி பால் வைக்கும்போது அதை சாப்பிடாம தேசபக்தி கட்டுரை படிச்சுக்கிட்டு இருந்தேனே, நான் தான் பாவி அப்படின்னாரு. அந்த அம்மா நான் தான் பாவின்னுச்சு, இவர் நான் தான் பாவினார். இதே சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்தது. தினகரன் பத்திரிக்கையை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸ்ரேயா படம் போட்டிருக்கான். என்னால் கண்ணை அங்கே இங்கேயும் பார்க்க முடியல, அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரியும் ஒரு கண்ணாடி டம்ளரில் பாலை கொண்டாந்து ஓரமாக வச்சுட்டு சத்தம் போடாமல் போயிட்டான். இப்படி பெரட்டி பார்க்குறேன், அந்தாண்ட மாளவிகா படம் போட்டிருக்கான். ஸ்ரேயாவோட அந்த மாளவிகா படம் சூப்பராக இருக்குது. இப்படி பெரட்டின பாருங்க, ஏன் கைப்பட்டு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சி போய் பால் வீணாக போயிடுச்சு. அங்கேருந்து உள்ளேருந்து வந்தான், கண்ணு புடரில்லையா இருக்கு, பால் வச்சிருக்கல சாப்பிட வேண்டியதானே, என்ன விலை விற்கிதுன்னா, ஏய் பால் வச்சிருக்கேன்னு சொன்னியா? பால் வச்சிருக்கேன்னு சொல்லப்படாது, நான் மாளவிகாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு பாலை வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, நடக்கிறதே வேற என்ன? யோ தப்பு ஓ மேலே தான்ண்ணா. இல்லை ஓ மேலே தான், ஓ மேலே தான். உன்கிட்ட இனிமேல் வாழவே முடியாதுன்னு ஒரு சூட்கேஸ் எடுத்து துவைச்ச துணி துவைக்காத துணி எல்லாத்தையும் உள்ளே போட்டு அமுத்தி கடைசியாக மூக்கை சிந்தி என் பேண்ட்டில் தடவிட்டு, இன்னமே நீ செத்தாலும் தந்தி கொடுக்காத. செத்தா நானாயா தந்தி கொடுப்பேன்? என் பையன் தானே கொடுப்பான். போனவன் திரும்பி வந்துட்டான். ஏண்டி கோமா போனேன், திரும்பி வந்துட்டேனே, எங்கள் அம்மா வீட்டில் டிவி இல்லை, அங்கே போய் நான் என்னத்த பண்ணுறதுன்னா. ஆக திருவிக்கா வீட்டில் நடந்த சம்பவத்தை கணவனும் நான் தப்பு பண்ணேங்கிறான், மனைவியும் நான் தப்பு பண்ணுறேங்கிறா. இது மாதிரி தவறுகளை அவரவர்கள் உணர்ந்து நடந்துட்டா நிச்சயமாக அந்த குடும்பம் திருமணம் நல்ல வரமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில், என்ன மாதிரி குடும்பங்களில் அது சாபமாகத்தான் இருக்கு. இவர் வயசுக்கு மாளவிகா படம்லாம் பார்த்தா சின்ன பையன்லாம் என்ன ஐயா, காணும் இடம் எங்கும் சக்தியடான்னு தான் சொல்லி வச்சிருக்கான். சிவனடா இருக்கார், ஆனால் பெண்மைக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமையை பாருங்க. ஐயா, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் வந்து நுனி நாக்கில் ஆங்கிலம் வருதான். ஐயா ஒரு பொண்ணு மொழியே தெரியாம வந்தா கூட சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவளுடைய சிறப்பு. ஒண்ணுங்கள ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு அம்மா டிவியில சமையல் குறிப்பு சொல்லுது, எம்பிட்டு அழகா சொல்லுது, வணக்கம்,
இந்த உருத்தால் இல்லை உருத்தால் அதை ஹாட் வாட்டரில் ஒரு ½ an hour சோக் பண்ணி வச்சுட்டுங்க. அண்ட் இந்த மீன் டைம் இந்த ஆனியன் இல்லை ஆனியன் அதை ஃபைனாக கட் பண்ணி வச்சுட்டுங்கோ. அப்புறம் இந்த க்ரீன் சில்லிஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டுங்கோ. அப்புறம் இந்த கொத்தமல்லி இலையில கொத்தமல்லி இலை அது அந்த கறி லீவ்ஸ் எல்லாம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுட்டுங்கோ. அப்புறம் இந்த மிக்சர்லாம் ஒன்றா கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்கோ. அப்புறம் என்ன பண்ணுங்கோ, அட்பு வைங்கோ. அட்பு மேலே தவா வைங்கோ. தவாலே லைட்டாக ஆயில் ஊற்றுங்கோ. ஆயில் சுட்டுச்சான்னு பார்க்க பக்கத்தில் இருக்கவன் கை வச்சு பாருங்கோ. இதை பார்க்குற நீங்களா சாவுங்கோ, தமிழை கொள்ளுங்கோ. அதை பார்க்குற நீங்களா சாவுங்கோ. ஆயில் சுட்டது மேலே அந்த மிக்சரில் 2 चमचा எடுத்து கையில் போடுங்கோ. அதில் ஒரு ஹோல் போடுங்கோ. அந்த ஆயில் சுட்டது மேலே இந்த மிக்சரை அதிலே போடுங்கோ. நவ் இட் ஷுட் கம் கோல்டன் ப்ரௌன் கலர். ஒரு பிளேட் வைங்கோ. அதில் அந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணி இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் கோகனட் சட்னி ஆர் சாஸ் வித் இட். எவ்வளவு அருமையாக சொல்கிறாயா, இதையே அலங்கோலப்படுத்துறீங்க ஐயா. மொழி தெரியாமல் இருக்கிற யாராவது ஒரு ஆம்பளை இவ்வளவு தூரத்துக்கு சாதிச்சு காட்ட முடியும்னா தயவு செஞ்சு அவர் இங்கே கொண்டாந்து நிப்பாட்டுங்க. மொழியே தெரியாவிட்டாலும் சாதித்து காட்டுபவருக்கு ஒரே எடுத்துக்காட்டு யாருன்னா எங்கள் பொம்பளைங்க. அதுதான் வரும். இப்படி வந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா வர்றாங்க, ஆண்களோட ஷேவிங் கிரீம்கள் விளம்பரத்துக்கும் வாகனம் ஓட்டுறதுக்கும் உள்ளாடை விளம்பரத்துக்கும் கூட பெண்கள் ஒரு கேலி சித்திரமா பயன்படுத்தப்படுறாங்க இல்லையா? இந்த இடத்துலதான் நாங்க பெண்ணாய் பிறந்தத சாபம்னு சொல்லிக்கிட்டு. ஐயா, மங்கையராய் பிறப்பதற்கே தவம் செய்திட வேண்டும்னு சொன்னாரா? ஐயா, தவம் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுலயும் தவம் செஞ்சிட வேண்டும்னு சொன்னான்னா அது வரந்தானுங்களே. கல்யாணம் முடிஞ்ச உடனே பெத்தவங்களை மறந்துட்டு உடன் பிறந்தவர்களை உதறிவிட்டு எங்களோட லட்சியங்களை புதைச்சிட்டு தாலி கட்டிய ஒரே ஒரு காரணத்திற்காக கணவனே சரணாகதின்னு ஒரு அடிமையை போல சேவகம் செய்யக்கூடிய பெண்களை நீங்க மதிக்க வேணாம் சார். மிதிக்காமலாவது இருக்கலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் சார். ஆந்த்ராக்ஸை விட கொடியது சார், அணுகுண்டை விட ஆபத்தானது சார் இந்த வம்புக்காரனோட வாய். ஏன் நான் அரட்டை அரங்கத்தில் அதிகமாக பேசுகிறேன்னா வீட்டில் என்ன பேச விடுறதில்ல. போன வாரம் எங்கள் தெருவில் ஒருத்தர் ரோட்லேயே ஒரு பொம்பளை பிள்ளையை போட்டு அடின்னு அடிக்கிறான். எனக்கு மனசு தாங்கலை. நம்மளால தான் அடிக்க முடியல. அடிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு கோவம், ஒரு பொம்பளையை போட்டு தெருவில் இப்படி அடிக்கிறானேன்னு. ஏன்டா அப்போ பொண்டாட்டி போட்டு அடிக்கிற போடா இல்லை அப்படின்னால அவனுக்கு வந்தது பாருங்க கோவம். பஞ்சாயத்துக்கு வந்துடுவீங்க. பஞ்சாயத்துக்கு ஒரு பொம்பளை அடித்த உடனே எல்லாரும் வந்துடுவீங்க. 10 நாளாக வீட்டில் குத்துன்னு குத்துறாள். எந்த பையன் வந்தீங்க? நான் குத்துடான்னு நான் உள்ளே போயிட்டேன். 36 வருஷம் ஆகுது என் வீட்டுக்காரி இது வரைக்கும் நான் கை நீட்டி அடித்ததில்லை. என்ன காரணம் தெரியுங்களா? பயம் இல்லை. என் வீட்டுக்காரி கராத்தே பிளாக் பெல்ட்டு. கையை ஓங்கினேன்னு வச்சுங்க, பக்கத்து வீட்டுக்காரரு லீவ் போட்டு எட்டி பார்ப்பார், இந்த வீட்டில் என்னமோ நடக்க போகுதுறான். ஒரு பெண் சிலையாக இருந்தால் ரசிப்பார்கள், கதையாக இருந்தால் படிப்பார்கள், காவியமாக இருந்தால் சிந்திப்பார்கள், தெய்வமாக இருந்தால் பூஜிப்பார்கள். ஆனால் மானிட பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் வதைப்பார்கள். நடவடிக்கை இல்லாத கணவர் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குறதுக்காக போராடின பெண்மணி விவாகரத்து வாங்கியாச்சு. ஆனால் அதற்கு அவருடைய கணவர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவங்களுடைய 2 கைகளையும் வெட்டி எடுத்துட்டாருங்க. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்த இடத்துல அந்த பெண்ணுடைய மகன் 9 வயது சிறுவன் காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கும் அந்த பெண்ணுக்கு தெரில தன்னுடைய மகன் எங்கே இருக்கிறான்னு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் தான் நாங்கள் பெண்ணா பிறந்தது சாபம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அம்மா சொன்னாங்களே உண்மை. நம்ம பெண்ணா பிறந்தது வரம் என்று சொல்லுகிறோம். இவர் சொல்வதை போல 2 கையையும் ஒரு பெண் இழந்து விட்டார் என்று சொன்னாரே, இது கதை அல்ல, நிஜம். அவர் மேடைக்கு அழைக்கின்றேன். கட்டிய கணவனிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கு அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். இந்த அம்மா பேரு செல்வி. இவருடைய கணவரிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கு அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கார் கணவன். விவாகரத்து பெற்ற பிறகு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். ஜீவனாம்சம் கொடுக்கிறாரே இல்லையோ, ஆனால் உன்னை ஜீவனோட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது என்பதற்காகவே அங்கேருந்து இந்த பெண்ணை 2 கையும் வெட்டி இருக்கிறாரு. 2 கையும் இழந்து ரத்த வெள்ளத்துல துடிச்சப்ப கையில இருந்த தன்னோட மகன்
அந்த சின்ன வயது சிறுவன் காணா போயிட்டான். இன்னை வரைக்கும் அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியல. இந்த அரட்டையரங்கம் பார்த்து விட்டாவது யாராவது தெரிவிக்கலாம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்தது 2 கை. ஆனால் இன்றைக்கும் இவர் இழக்கவில்லை நம்பிக்கை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு வாழ்க்கை. லவ் அண்ட் ஹேர் அந்த சில்ட்ரன் ஹோம் வைத்து நடத்தக்கூடியவர்கள் இந்த பெண்ணை பராமரித்து அவங்களுக்கு அத்தனை உதவியும் செய்யக்கூடிய இவர்களை மனதார பாராட்டுகின்றோம். செல்வி அவர்களுடைய இந்த நிலையை பார்க்கக்கூடிய சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தை சார்ந்த நேயர்கள் யாராவது இவருக்கு உதவி வழங்க வேண்டும் என்று நினைத்தால் வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இந்த மதுரை மண்ணிலே வைக்கின்றேன்.